அரசியல் அனுபவம் இல்லாமல், பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாமல், கட்டிய மனைவிக்கு சோறு போடாமல், பெற்ற பிள்ளைகளை நடுரோட்டில் விட்டு ஒரு மன்றத்திலே வந்து கொண்டு அப்பாவை தேடுகிறேன் என்று கேட்கிறவனுக்கு அரசியல் அனுபவம் இல்லாமல், பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாமல், கட்டிய மனைவிக்கு சோறு போடாமல், பெற்ற பிள்ளைகளை நடுரோட்டில் விட்டு ஒரு மன்றத்திலே வந்து கொண்டு அப்பாவை தேடுகிறேன் என்று கேட்கிறவனுக்கு அப்பாவுடைய புகழ் தெரியாது, பெருமை தெரியாது. அந்த இடத்திலே அதைத்தான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். திமுக காரிடத்திலே வாழ்வை விட்டவன் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. ஒன்று, இப்படித்தான் அனாவசியமாக பேசுகிறவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் எப்படி போய் சேர்ந்தார்கள் என்று நான் சொல்ல முடியும். இது ஒரு மாதிரியான கட்சி. இந்த கட்சிக்கு துரோகம் செய்தால் கை கால் எல்லாம் போயிடும். பேசக்கூடாது, பைத்தியமா தெரியும். ஒன்னு அடங்கிட்டு இருக்கு பாரு, நடுவில் சூர்யா வெற்றி நான் சொன்னாங்க. 93 பேர்ல இங்க மகாராஜா மாதிரி இருந்தார். மானங்கட்ட பையல, அறிவாளையை ஏட்டையா, மைக்கு கிடச்சா ஏதாவது பேசணுமேனு பேசாதல வெண்ண மோனே சனியனே. மீசையை பாரு, கரப்பாம்பூச்சி மாதிரி வச்சுக்கிட்டு வாய் கழுத. சாவண்டி காலத்தில் கம்முன்னு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்காமல் என்னத்தையாவது ஒலன்னு ஒலப்பா இல்லை நாய் மொண்ட மாதிரி. ஏன் சனியனே, உனக்கு அறிவு இருக்கா? திமுக எல்லாம் யோக்கியமலை. எல்லாரும் நீங்கள் அந்தால ஒருத்தியை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாக்கும். வெண்ண மோனே, இங்கே பொண்டாட்டி வச்சுட்டு துபாய்க்கு பறக்காரு உங்கள் ஆள். என்ன இதுக்கு பறக்காடா பெருவா கட்டவனே? என்னமோ எல்லாரும் ரொம்ப யோக்கிய மயிறு மாதிரி வந்து பேச வந்துட்டேன். கொஞ்சம் கதையையும் நினச்சி பார்த்துட்டு பேசுகண்ணா. நீ ஒன்றும் பெரிய யோக்கியம் இல்லை, எடுத்து விடவா உன் யோக்கிய கதையெல்லாம். சாணியனே, யார் யார் எப்படி இருப்பீங்க, ராசா எப்படி இருக்காரு, கனிமொழி எப்படி, எல்லா லட்சணத்தையும் முதல்ல பேசு. அவர் பிள்ளைங்களை அவர் செட்டில் பண்ணிட்டார், சரியா? நீ ரொம்ப வருத்தலாம் பட தேவையில்ல, அவரை பற்றி நீ அக்கறை மயிர் பட தேவையில்ல. அவர் பொண்டாட்டி வந்து உன் வீட்டில் சோத்துக்கு நிற்கல. சனியனே, சனியனே, இளவெடுத்த சனியனே. அது அழகாக அவர் வீட்டில் உட்காந்து அது சாப்பிட்டுட்டு அது பெரிய கோடிச்சுடா வெண்ணமக்கா. பொலன்னு வாயை திறந்தா ஒரே சாக்கடையாக ஊற்றுது. சனிங்க பேச்சை கேட்க முடியல ஆண்டவனே. தூ எச்சை.